Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு ரிக்வெஸ்டான வீடியோ தான் பார்க்க போறோம். நோட்ஸ் மேக்கிங் சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவா எப்படி நோட்ஸ் எடுக்கலாம்னு நான் ஒரு 7 டிப்ஸ் சொல்ல போறேன். நீங்க நோட்ஸ் மேக்கிங்க்கு பிகினரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்க மேம் டீச் பண்றாங்கன்னா நீங்க ஜஸ்ட் அத லெசன் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இடையில நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சில நேரம் அவங்க என்ன நடத்துறாங்க அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் போகலாம். அதுவே நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறதுக்காகவே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் லிசன் பண்ணுவீங்க. அந்த இடத்துல வந்து உங்களோட ஃபோக்கஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தென் வந்து அந்த கான்செப்ட் அவங்களால நல்லா புரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுக்காமல் இருந்ததாலும் பரவாயில்ல, இனிமேல் வந்து எடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு நோட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு தனியாக வந்து ஒரு நோட் போட்டுக்கோங்க. நீங்கள் 2-3 சப்ஜெக்டை வந்து ஒரே நோட்டில் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது பார்க்கவும் நீட்டாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து ஸ்டேஷ்னரி எசென்ஷியல். ஸோ இந்த மாதிரியான ஸ்டேஷ்னரிஸ் வச்சு நம்ம நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர்ஸ், ஸ்டிக்கி நோட்ஸ், கலர் பென்ஸ். ஸோ இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் நான் இங்கே சொல்ல போகிறது கிடையாது. நான் வந்து இங்கே சிம்பிள் அண்ட் பிகினர் லெவலுக்கான நோட்ஸ் மேக்கிங் தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் ஜஸ்ட் பிளாக் ஹெட்லைன்ஸ் எழுதுறதுக்கு, ப்ளூ வந்து பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு ஸ்கேல் பென்சில். ஸோ இதுவே போதும். நெக்ஸ்ட் திங், நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நோட்டோட ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு யூனிட்கான இம்பார்ட்டன்ட் ஹெட்லைன்ஸ் எல்லாமே வந்து எழுதி வச்சுக்கோங்க, ஒரு அவுட்லைன் மாதிரி. இப்போ வந்து நான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் நோட்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒன் டைம் நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த டாப்பிக்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோமா அப்படின்னு. அண்ட் தென் உங்களுக்கு ரிவிஷன் டைம்லையும் இந்த டாபிக் அப்புறம் நம்ம இந்த டாபிக் படிக்கணும் அப்படின்னு பார்க்குறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு சாப்டருக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த சாப்டரை வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரீட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தென் நீங்கள் நோட்ஸ் எடுக்கும் போது டக்குன்னு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கேட்ச் பண்ணி எழுதுறதுக்கு இந்த விஷயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் நோட்ஸ் எடுக்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஜஸ்ட் நான் யூனிட் போட்டுட்டு ஹெட்லைன்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் தென் வந்து இந்த ஹெட்லைன்ஸ் போடும்போது டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்கோ அதே வந்து போட்டுருங்க. உள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ் வேணால் நீங்கள் அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கலாம். பட் ஹெட்லைன்ஸில் வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணாதீங்க, பிகாஸ் அதுக்கு வந்து தனியாக மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் உள்ளே எழுதியிருக்கிற பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் பேராகிராஃபாக எழுதாமல் ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற உங்களுக்கு தோன்ற பாயிண்ட்ஸை வந்து பிளாக்கால் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுங்க. இதே நம்ம நோட்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்காகவோ யாருக்காகவும் எடுக்கிறது கிடையாது. ஸோ நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கிறது. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சோ அதை மட்டும் வந்து ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுக்கும்போது ஃப்ளோ சார்ட்ஸ், டயக்ராம்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால அந்த கான்செப்டை நம்மளால் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் நம்ம நோட்ஸ் பார்க்குறதுக்கு இன்னும் நீட்டாக இருக்கும். இப்போது டெக்ஸ்ட் புக்கில் ஒரு டயக்ராம் வருது அப்படின்னா அதை நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு விடாமல் உங்கள் நோட்ஸ்லேயே வந்து அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஏதாச்சும் 2 விஷயத்தை கம்பேர் பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வந்து பாக்ஸஸ் வந்து மேக் பண்ணி போடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம நோட்ஸ் வந்து பார்க்க ஜஸ்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரியே பேராகிராஃபாக இல்லாமல் ஃப்ளோ சார்ட்ஸ், டயக்ராம்ஸ், பாக்ஸஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், படிக்கவும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். லாஸ்ட்
கொஷின் ஆன்சர் மெத்தடில் நோட்ஸ் எடுக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ஆல்ரெடி செல்ஃப் ஸ்டடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ ஒரு டாபிக் நான் படிக்கிறேன்னா அதுக்கு எந்த மாதிரியான கொஷின் கேட்கலாம் அப்படின்னு இமேஜின் பண்ணிவிட்டு அந்த கொஷின் ரைட் பண்ணிவிட்டு தென் அதுக்கான நோட்ஸ் வந்து நான் எழுதுவேன். ஸோ இதுதான் வந்து இந்த மெத்தட். ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வந்து உங்களுக்கு போதுமான அளவு வந்து டைம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஷின் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதலாம். பட் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து உங்கள் மேம் டீச் பண்ணுறதுக்கு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. பிகாஸ் வந்து அந்த நேரத்தில் நம்மளால் கொஷின் மேக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க மட்டும் இந்த கொஷின் ஆன்சர் டைப்பில் நோட்ஸ் எடுக்கிறத ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் பாக்கி எல்லாரும் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மெத்தட்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். நான் உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை.